வணக்கம் தோழர்களே. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இப்போது நடந்துட்டு இருக்குங்க. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல விவாதம் தொடங்கி ஒரே ஒரு ஆளா நின்னு ராகுல் காந்தி மொத்த சங்கிகளையும் கதற விட்டு இருக்கிறார். மொத்த சங்கியும் எதிர்த்து நின்று அலறி இருக்கிறாங்க. இதுல என்ன பிரமாதம்னா, நம்ம ஐயா 56 இன்ச் மோடி அவர்களும் அவர்களுடைய நண்பர் அமித்ஷா அவர்களும் பாதியிலே பின்னங்கால் பிடரில் அடிக்க துண்ட காணா துணிய காணான்னு ஓடி இருக்கிறாங்க. என்ன நடந்தது தோழர்களே? உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று நிர்மலா சீதாராமன் அம்மா பட்ஜெட் வாசிச்சாங்க. அந்த பட்ஜெட் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பட்ஜெட். அதுவும் அந்த பட்ஜெட்டுடைய நோக்கமே இந்தியாவின் பெருமுதலாளிகளாக இருக்கக்கூடிய மோடி அவர்களின் நண்பர்களை காப்பாற்றக்கூடிய பட்ஜெட்டை ஒழிய ஏழை எளிய உழைக்கிற மக்களை காப்பாற்றக்கூடிய பட்ஜெட்டை இல்ல. நம்ம தாலியில இருக்கிற தங்கத்தை கூட உருவுற ஒரு பட்ஜெட் தான். அது உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல எப்பவுமே தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டு தொடக்கத்துல குடியரசுத் தலைவர் கூட்டத்தொடர்ல பேசுவார். இங்க எப்படி ஆளுநர் பாதியிலே தெரிச்சு ஓடுவாரோ அது மாதிரி அங்க போய் அந்த அம்மா பேசுவாங்க. ஏற்கனவே தயாரிச்சு இந்த அரசு அவங்க கையில கொடுப்பாங்க, அவங்க வாசிப்பாங்க. அதன் மீது ஒரு தீர்மானம் இயற்றப்படும், நன்றி தெரிவிக்கிற தீர்மானம். அந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்துவாங்க. இதுதான் நடைமுறை நாடாளுமன்றத்துல. இன்னைக்கு அந்த அம்மா போய் நேற்று பேசி இருக்கிறாங்க. அதன் மீது இன்றைக்கு நன்றி தெரிவிக்கிற விவாதம் நடக்குது. இந்த விவாதத்துலதான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எந்திரிச்சு பேச வர்றார். பேசவே ஆரம்பிக்கலங்க. கையில 4 பேப்பர் வச்சிருக்காரு. வழக்கம் போலதான் அவர் எப்ப நாடாளுமன்றத்துல கூட்டத்தொடர்ல பேசணும்னாலுமே கத்தையா பேப்பர் எடுத்துட்டு வந்துருவாரு, ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த 4 பேப்பரை எடுத்தாலே ஆளுங்கட்சிக்கு கைகாலம் வட 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 வடன்னு அடிக்கிறோம். ஏன்னா என்ன அணுகுண்ட போட போறாரோ, என்ன பேச போறாரோ அப்படின்னு கைகால்லாம் நடுங்கி வளவளத்து போவாங்க அந்த கும்பல். எப்பவுமே அப்படி செய்யறவர் இன்னைக்கு 4 பேப்பரை தூக்கிட்டு. இந்த பேப்பரை தூக்கிட்டு ராணுவ தளபதி நரவானே அப்படின்னு தாங்க ஆரம்பிச்சாரு. பேச கூட இல்லைங்க. ராணுவ தளபதியோடைய நரவானையோடைய புத்தகம் தாங்க சொன்னாரு. துருச்சு கத்த ஆரம்பிச்சாங்க பாருங்க. அம்புட்டு போயங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களே. ये गारंटीड ऑथेंटिक है. इसमें नारावाने जी ने कहा है कि उनका मेमोआर है, उसे सरकार पब्लिश नहीं होने दे रही है. इसमें सब लिखा है. और मैं सिर्फ इसमें से 5 लाइन पढ़ना चाहता हूं जिसमें नारावाने जी ने राजनाथ सिंह के बारे में और मोदी जी के बारे में बोला. பாத்தீங்கல்ல, 4 வார்த்தை தாங்க பேசியிருக்காருங்க. 4 வரி கூட பேசல. எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இதுல என்ன கொடுமைன்னா, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. அமித்ஷா பேசுறாரு, ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசுறாரு, கிரண் ரிஜிஜு பேசுறாரு. ஆளுக்கால பேசுனாங்க. மொத்த சங்கி கும்பல் எந்திரிச்சு வான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குடா இம்புட்டு கத்துறாங்க? அப்படி இந்த நரவானை என்னதாயா எழுதினாரு அப்படின்னு போய் படிச்சாதான் தெரியுது. இவங்க வண்டவாளத்தை எல்லாம் மொத்தமா தண்டவாளத்துல ஏத்தி விட்டுருக்காருங்க. என்னன்னு கேக்குறீங்களா? ராணுவத்துல இவங்க எப்படி கையாலாகாம இருந்தாங்க, இந்த நாட்டின் எல்லையை பாதுகாப்புல எப்படி ஃபெயிலியர் ஆச்சு மோடி அரசு அப்படின்னு எழுதிவிட்டாரு. இதுல என்ன கூத்து தெரியுங்களா? நரவானே அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தெல்லாம் எழுதி முடிச்சு உள்துறை அமைச்சத்துக்கு அனுப்பிட்டார். ஏன் அனுப்புறாங்க? ராணுவ உயர் அதிகாரியா இருந்தவங்க புத்தகம் எழுதுனா அதுக்கு இவங்கிட்ட நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும். அவங்க படிச்சு பார்த்துட்டு அரசுக்கு எதிராக இல்ல, ராணுவ ரகசியங்களை வெளியிடலன்னு தெரிஞ்ச பிறகு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. இவர் வேற அதுல என்னென்னமா எழுதி வச்சிட்டாரு. நடந்ததை புறம் எழுதி வச்சுட்டாரு. இவங்க எல்லாம் எப்படி இப்படி இது பண்றாங்கன்னு அதுல மறண்டு போச்சு இந்த கும்பல், காவி கும்பல். அதனால இந்த புத்தகம் 1 வருஷத்துக்கு மேல அவங்க டேபிள்ல கிடக்குது. நரவானே 2019 இருந்து 2022 வரை ராணுவ தளபதியா இருந்தவர். அவருக்கு 2022 அவர் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை அதுல எழுதுறாரு. ஒரு நாள் ராத்திரி ஒரு கால் வருது, அவ்வளவு பிரச்சனை. இது நான் வேற கட்டுரையில படிச்சது. அவ்வளவு பிரச்சனை இருந்தது, எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல அப்படின்னாரு. உங்களுக்கு நல்லா தெரியும் தோழர்களே, கல்வான் பள்ளத்தாக்குல 20க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் அடித்தே கொலை செய்யப்பட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? சைனா பட நம்ம ராணுவத்துக்குள்ள நம்மளுடைய பார்டர்ல கிராஸ் பண்ணி 3 கிலோமீட்டருக்கு யாரும் ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒப்பந்தமே இருக்கு நம்ம கிட்ட. சீனா இந்திய ஒப்பந்தம் இருக்கு. 3 கிலோமீட்டர் எல்லைக்குள்ள நீங்க யாருமே ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஆனா
ஒரு கம்புல கம்பிகளை சுத்தி, அந்த நம்ம வேலி கட்டுற கம்பி இருக்குன்னா அது மாதிரி முள்ளு கம்பியை சுத்திட்டு வந்து போட்டு அடிச்சு 20 பேரை கொன்னாங்க. அவங்க 3 பேரை 4 பேரை சத்ததா பத்திரிகை தகவல். அது நமக்கு தெரியாது என்னன்னு. இந்த சூழ்நிலை கல்வான் பள்ளத்தாக்குல மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது 5 நாள் எதிர்கட்சி கூட தகவல் சொல்ல மோடி, எதிர்கட்சிகள் கூட ஓடி ஒளிஞ்சிருந்தாரு. 5 நாள் வாயை திறக்காம உட்காந்துட்டு 5வது நாள் முடிஞ்ச பிறகு 6வது நாள் எதிர்கட்சிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு மண்ணை, ஒரு பிடி மண்ணை விட மாட்டோம், நாங்க ஒரு பிடி மண்ணை இழக்க மாட்டோம், சைனாவை வந்து பாருங்கன்னு அடிச்சு விரட்டிட்டோன்னு போய் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டோ ஷூட் வேற ஞாபகம் இருக்குங்களா? பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு நிறைய பேரை படுக்க வச்சு, ஒரு வென்டிலேஷனுக்கான கருவி கூட இல்லைங்க. ஆனா அந்த ஆஸ்பத்திரி நம்ப சொல்றாங்க. வெறும் 4 கட்டில் கிடக்கு, அதுல 4 மெத்த, இந்த பசங்க படுத்திருக்காங்க, பக்கத்துல ஒரு வென்டிலேஷனுக்கான எதுவும் இல்லை, எந்த கருவியும் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப். அதுல போட்டோ ஷூட் எடுத்து நம்மெல்லாம் வச்சு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது தெரியும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கல்வான் தாக்குதல்கள் மட்டும் இல்லைங்க, 52 கிலோமீட்டருக்கு சீனாவினுடைய லடாக் பகுதியில் உள்ள வந்துருச்சு. சீனா தன்னுடைய மேப்ல, தன்னுடைய நாட்டினுடைய மேப்ல அருணாச்சல பிரதேசம் ஒரு மாநிலத்தவை அவங்களுடைய மாநிலமா காட்டுறான், அவங்களுடைய ஏரியாவா காட்டுறான். கல்வான் பள்ளத்தாக்குல அடிச்சது மட்டும் இல்ல, லடாக்குள்ள 52 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து வீடு கட்டி, பாலம் போட்டு, ரோடு போட்டு, எங்க கிரகப்பிரவேசம் தான் பத்திரிக்கை வைக்கலங்க, புதுமனை புகுவிழா வாங்கன்னு கூப்பிடல மோடியை, அம்புட்டு வேலை பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுங்க வேடிக்கை பார்த்தாங்க. இந்த சேட்டிலைட் பிக்சர் வெளியாகி பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு, உங்களுக்கு ஞாபகப்படுத்துற எல்லாத்தையும். அப்புறம் அருணாச்சல பிரதேசம் அவங்களுடைய மாநிலம். நாங்க இந்த நாட்டினுடைய பல ஆறுகளை எங்க ஆறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சைனாக்காரன் அவன் பாட்டுக்கு உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கான். சைனாவை எதிர்ப்பதற்கு கொஞ்சம் கூட வலு இல்லாத இந்தியாவினுடைய பிரதம மந்திரி அது சம்பந்தமா ஒருத்தர் எழுதின புத்தகத்தை, அதுவும் ராணுவ தளபதி எழுதின புத்தகத்தை ஐயோ படிக்க கூடாதுன்னு கத்துறாங்க. இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்னு கேக்குறேன். 4 வரி கூட படிக்கலங்க, எந்திரிச்சு ஆளுக்கால் கத்துறாங்க. அதுல அமித்ஷா சொல்றாரு, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொண்டு வந்து பேசக்கூடாது, ஆர்த்தனிக்கா என்ன இருக்கு கையில, அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட என்ன கொண்டு வந்து பேசுறீங்க, இப்படி போற வரதெல்லாம் வச்சு பேசக்கூடாது, இந்த விதிகளை பாருங்க அந்த விதிகளை பாருங்கன்னு அவரு ஒரு கட்டத்துல கோபத்தோடைய உச்சிக்கே போயிட்டு மிஸ்டர் ராகுல்ன்றதெல்லாம் விட்டுட்டு ராகுல் என்ன நினைக்கிறீங்கன்னு மிரட்டுறாருங்க அமித்ஷா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராணுவ அமைச்சரா இருக்காரு பாருங்க ராஜ்நாத் சிங். யார் அவர் தானே யோசிக்கிறீங்க? ரஃபேல் விமானத்துல அந்த டயர்ல எலுமிச்சை பழத்தை வச்சு நசுக்க விட்டாரே, ஊரே நம்மளை பார்த்து சிரிச்சிச்சே, ஏன் உலக நாடுகளே சிரிச்சிச்சே, அதே ராஜ்நாத் சிங் தான். அவர் எந்திரிச்சு கத்துறாரு, என்ன ஓடுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் கிரண் ரிஜிஜு அவர் எந்திரிச்சு கத்துறாரு, ஆளுக்கால கத்துனாங்க, விடாம கத்துறாரு. ஆனா இதை விட கூடுதலா கத்துனது யாருன்னா சபாநாயகர், அவை தலைவர் ஓம் பிர்லா. ஓம் பிர்லா கடந்தெடுத்த RSS உங்களுக்கு தெரியும், அவரு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமான பிரச்சனைகளை பேசுங்க, குடியரசுத் தலைவர் பேசுற உரையில இருந்து பேசுங்க அப்படின்னு ஓம் பிர்லா கத்த, அமித்ஷா கத்த. ஒரு கட்டத்துல பாக்குறாரு ராகுல் காந்தி, கடுப்பாயிட்டாரு. நான் ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அமித்ஷா கதற பார்க்கணும்ல, பாருங்களேன். देश की परंपराओं को सशक्त करने वाली बात सरकार की ओर से राष्ट्रपति महोदय द्वारा नहीं रखी गई, ये बात कही. இதெல்லாம் பரவாயில்லங்க. அடுத்து வந்து ஓம் பிர்லா பயங்கரமா கதறாரு. சரி, கதற விட்டு இவர் சொல்றாரு, எதுக்கியா நீங்க அவை நாயகர் எதுக்கு பதறீங்க, சபாநாயகர் எதுக்கு கதறீங்க, ஏன் அச்சப்படுறீங்க, ஏன் என்ன பேச அனுமதிக்க மறுத்து அச்சப்படுறீங்க, பயப்படுறீங்க, எதுக்கு இந்த டென்ஷன் கேக்குறாரு. நியாயமா இல்லையா? ஏங்க அந்த பேரை சொன்னோடனே பதறீங்கன்னா நீங்க ஏதோ உள்ளடி வேலை பார்த்திருக்கீங்க தானே அர்த்தம். நீங்க நேர்மையானவங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், பேச சொல்லிட்டு அந்த பேச்சின் மீது விவாதம் நடத்தி இருக்கணும். பேசுறது தப்பு, இந்தாங்க நாங்க இந்த ஆதாரம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே ஒரு அரசினுடைய கடமை. எதிர்கட்சி தலைவரும் பேசவே விடாம நீங்க ஆக்குறீங்கன்னா, பயப்படுறீங்கன்னா என்ன பிரச்சனை? உங்ககிட்ட ஏதோ தவறு இருக்கிறது என்பதுதானே பிரச்சனை. ஒரு இடத்துல கடுப்பான ராகுல் காந்தி என்ன பேசணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அதை கூட பேசிட்டு போறேன் அப்படின்னு கடுப்பாயிட்டாரு. என்ன பேசணும் எழுதி கொடுங்க சார், அதையே நான் பேசிட்டு போறேன், அதானங்க செய்யணும். அவர் என்ன பேசணும் நீங்க டிசைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பேசாம 4 பக்கத்துக்கு எழுதி கூட வாச்சிட்டு போவோம். இது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதம் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவரை அவைக்குள்ள வச்சு பேச விடாம தடுக்க முடியும்னா பாஜக எவ்வளவு கிரிமினலா இருக்காங்கன்னு பாருங்க. அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் வெளியே வந்துரும்னு அச்சப்படுறாங்க. அதான் ராகுல் காந்தி கேட்கிறாரு, என்னங்க பயந்துட்டீங்களா,
சார் அமித்ஷா சார் என்ன பயந்துட்டீங்களா? ஏன்னா உண்மை வெளியே வருதேன்னு பயந்துட்டீங்களான்னு கேட்டேன்னு வச்சு போடந்துட்டார். தேவையா இந்த அசிங்கம்? ஏங்க அந்த ராணுவ அதிகாரி என்னங்க பேசுறாருன்னா, சீன ஆக்கிரமிப்பு மட்டும் இல்ல, அக்னிவீர் திட்டம் அது ராணுவம் கொண்டு வந்தது இல்லைங்க, அரசு எங்கள் மீது திணித்ததுன்னு எழுதியிருக்காரு. அதெல்லாம் மக்களுக்கு போச்சுன்னா வட இந்தியாவுல வடகிழக்கு இந்தியா கொந்தளிச்சிரும். அவங்க ஏதோ ராணுவத்தினர் இப்படி சட்டம் போட்டாங்கன்னு நம்புறாங்க அந்த இளைஞர்கள். வடகிழக்கு இந்தியாவுல அதிகமான ராணுவ வீரர்கள் இருக்கிற ஏரியாங்க. இது எல்லாம் மோடி தான் செஞ்சாரு தெரிஞ்சா கொந்தளிப்பாங்களா இல்லையா? அதுக்குதான் பயப்படுறாங்க, உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு. இதுக்கு இடையில அடுத்து நீங்க எல்லாம் பேச வேண்டாம், ராகுல் காந்தி பேச வேண்டாம், பேச விட மாட்டேன், அகிலேஷ் யாதவ் ரெண்டாவது நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. எதிர்கட்சி தலைவரை பேசவே விடல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை உட்கார வச்சுட்டு அவர் அகிலேஷ் யாதவ் கூப்பிடுறாரு. அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற எதிர்கட்சி தலைவர், இந்தியா கூட்டணியில ஒருத்தர். அகிலேஷ் யாதவ் எந்திரிச்சு சொல்லிட்டாரு, ராகுல் காந்தி தெளிவா தான் பேசுறாரு, இந்த நாடு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறதுனா இந்த நாட்டுக்கு உள்ள ஊடுருவற பிரச்சனையை பேசிதானே ஆகணும், இல்ல நீங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எதிர்கட்சி தலைவரை பேச விடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி போச்சு சங்கி குரூப்புக்கு. என்னடா அது, இவரை கூப்பிட்டா இவரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி உட்கார்ந்துட்டாரேன்னு. இதுக்கு இடையில காங்கிரஸ் உடைய கொரோடாவாக இருக்கக்கூடிய வேணுகோபால் பேசுறாரு. இங்க பாருங்க, இந்த அவை குறிப்புல இத்தனாவது பக்கத்துல இத்தனாவது இடத்துல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கணும்னு அவை தலைவர் சும்மா இல்லாம, ஏன்னா நீங்க என்ன ராகுல் காந்திக்கு வக்கீலான்னு கேட்டிருக்காரு. மொத்த காங்கிரஸும் எதிர்கட்சியும் இந்தியா கூட்டணியும் எந்திரிச்சிருச்சு. மொத்தமா முன்னாடி போய் நின்னு பயங்கரமா முழக்கமிட்ட உடனே பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடி போயிட்டாங்க. யாரு? மோடியும் அமித்ஷாவும். 3 மணி வரைக்கும் அவை ஒத்தி வச்சாங்கல்ல. அவை திரும்ப கூடும்போது 2 பேரும் எஸ்கேப், 2 பேரும் இல்ல அவையிலேயே. அப்ப என்ன நடக்குதுங்க? இங்க பயந்து ஓடுறாங்க. 5 மாநில தேர்தல் அடுத்து வரப்போகுது. அதுக்கு இப்பயே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு பாஜக குரூப். அதனால பார்த்து பயந்து பதனமா நடந்துக்கிறது. எதிர்கட்சிகளுடைய வேலை அவங்களுக்கு சோப் போறது இல்ல, அடிச்சு ஓட வருது.